வணக்கம். நம்ம கிச்சனில் இன்றைக்கி லஞ்ச் பாக்ஸுக்கு தேவையான தக்காளி சாதம் செய்ய போகிறோம். அதுக்கு தேவையான பொருள் பார்த்துக்கலாம். தாளிக்கிறதுக்கு சோம்பு, கிராம்பு, பட்டை, ஸ்பைசஸ் பொருள் எடுத்து வச்சுருக்கேன். இதில் புதினா இலை கொஞ்சம், கொத்தமல்லி கொஞ்சம் எடுத்து வச்சுருக்கேன். வெங்காயம் 2 பெரிய சைஸ் தக்காளி, 4 பச்சை மிளகாய், கருவேப்பிலை, சோயா 1 கப் எடுத்து ஊற வச்சு அலசி வச்சுருக்கேன். கரம் மசாலா 1 ஸ்பூன், வரமிளகாத்தூள் 1 ஸ்பூன், 1/2 டீஸ்பூன் மஞ்சப்பொடி. இப்போ கடாயில் ஒரு குக்கர் வச்சுருக்கேன். குக்கரில் தான் இன்றைக்கி செய்ய போகிறோம் தக்காளி சாதம். அதுக்கு எண்ணெய் ஊற்றி சேர்த்து வச்சுருக்கேன். எண்ணெய் 3 ஸ்பூன், நெய் 1 ஸ்பூன் சேர்த்துருக்கேன். இப்போ நான் ஸ்பைசஸ் மசாலா பொருளை போட்டுடலாம். அது பொரியட்டும். இப்போ வெங்காயத்தை சேர்த்துப்போம். நல்ல வெங்காயம் ப்ரௌன் கலரில் வரணும். இப்போ பாருங்கள், வெங்காயம் இந்த அளவுக்கு வதங்கினா தான் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ தக்காளி சேர்த்துப்போம். தக்காளி நல்லா வதங்கணும். இப்போ தக்காளி வதங்கிறதுக்கு உப்பு சேர்த்துப்போம். நான் கல் உப்பு தான் சேர்த்துக்கிறேன். உப்பு இப்போ சேர்த்துக்கங்க. அப்புறம் பத்தாட்டி மறுபடியும் உப்பு நீங்கள் சேர்த்துக்கலாம். பாருங்கள், உப்பு போட்டதுக்கு பாருங்கள், தக்காளி பாருங்கள் இந்த அளவுக்கு நல்லா வதங்கிடுச்சு. இப்போ மிளகாய் சேர்த்துப்போம். மிளகாவையும் கருவேப்பிலையும். இப்போ இந்த கரம் மசாலாவெலாம் சேர்த்துப்போம். ஒரு ஸ்பூன் மிளகாத்தூள், 1 ஸ்பூன் கரம் மசாலா தூள், 1/2 டீஸ்பூன் மஞ்சள் பொடி சேர்த்துப்போம். இப்போ புதினா சேர்த்துப்போம். இப்போ சோயா சேர்த்துப்போம். நல்லா எண்ணெய் பிரிஞ்ச அளவுக்கு இந்த அளவுக்கு வதக்கிங்க. இப்போ நான் 1.5 டம்ளர் அரிசி சேர்த்துருக்கேன். அதுக்கு 3 டம்ளர் தண்ணி வைக்க போகிறேன். என் அரிசிக்கு 3 டம்ளர் தண்ணி போதும். நான் வந்து நார்மல் சாப்பாடு அரிசி தான் சேர்த்துருக்கேன். நீங்கள் இன்னும் பாஸ்மதி அரிசி இப்படி செஞ்சு பார்க்கலாம். இப்போ பாருங்கள், தண்ணி கொதிச்சிருச்சு. அரிசி சேர்த்துப்போம். கொஞ்ச நேரம் இப்போ மூடி வச்சுருப்போம். இப்போ செக் பண்ணிப்போம். பாருங்கள், இந்த அளவுக்கு பாதி தண்ணி வற்றினதுக்கப்புறம் குக்கரை நீங்கள் மூடி போட்டு ஒரு 10 நிமிஷம் சிம்மில் வைங்க. சிம்மில் வச்சு தம் அடங்கினதுக்கப்புறம் ஓப்பன் பண்ணி பாருங்கள். உப்பு கரெக்டாக இருக்கா இந்த டயத்தில் செக் பண்ணிக்கோங்க. உப்பு கரெக்டாக இருக்குது. இப்போ கொத்தமல்லி தழை சேர்த்துப்போம். லாஸ்ட்டாக சேருங்க. கொத்தமல்லி தழை சூப்பராக இருக்கும். 1 டீஸ்பூன் நெய் சேர்த்துக்கலாம். இப்போ மூடி போட்டுக்கலாம். ஸ்டீமர் அடங்கிட்டு எடுத்துடலாம். பாருங்கள், சூப்பராக நல்லா பாருங்கள் வெந்திருக்கு. பொலன்னு தக்காளி சாதம் ரெடி ஆயிடுச்சு. ரொம்ப கிளறாதீங்க, கொஞ்சம் சூடு குறைஞ்சதுக்கப்புறம் கிளறிக்கணும்.
தக்காளி சாதம் ரெடி ஆயிடுச்சு. நான் இன்றைக்கி வந்து ஆனியன் ரைத்தா தான் வச்சுருக்கேன். நீங்கள் இதோ ஆம்லேட் போட்டு சாப்பிட்டீங்கன்னா சூப்பராக இருக்கும். நீங்களும் இந்த தக்காளி சாதத்தை ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்தால் உங்கள் கமெண்ட்ஸை எனக்கு போஸ்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.